ஜானகி மேம் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னோட இதாக இருந்தது. அந்த சாங் ஒன்று. ரஹ்மான் சாருக்கு சோலோ ஹம்மிங் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரீ ரெக்கார்டிங் பிட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய பேக்கிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். சோலோ அட் சாங் பர்சே பண்ணதில்லை. பெரிய ஒரு இழப்பு, பெரிய ஒரு லாஸ். அதாவது அவர் முன்னாடி பாடிட்டு இருந்தார், இப்போ பாடுறதில்ல அப்படின்னா அது வேறு விஷயம். அவர் பாடிட்டே இருந்தார் எல்லாம். இப்போ முன்னாடி ரஜினி சாருக்கு எப்போவுமே என்ட்ரி சாங்னா அவர் தான். அந்த ஒரு பர்சனுக்கு இது கோவிடே அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப, நான் அதை எடுத்துக்கவே முடியல. எனக்கு அந்த நியூஸ் வச்சு நிஜமாவே வரணுமா, நான் வீட்டில் உட்காந்து ஒர்க்கில் அழுதுகிட்டே இருந்தேன். சாரோட ஒரு சாங் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுவா. அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் அப்புறம் அந்த படமே வெளில வரல. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரெக்கார்டிங்கில் தான் உடனே எனக்கு பிக்சர் எடுக்கணும் இருந்தால் ஓடி போய் பிக்சர் எடுத்தேன். வாங்க அப்படின்னு கை போட்டு பிக்சர் எடுத்தேன். வெறும் வயத்தில் முசம்பி ஜூஸ் குடித்தா ரொம்ப, அது ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே தெரியும் நமக்கு. ஒரு 1 மந்த்தில் எனக்கு வேறு டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுது. க்ளோ ஆச்சு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இப்போ நான் ரொம்ப நேரமும் உங்ககிட்ட கேட்கணும்னு இருக்கிற விஷயம், அவ்வளோ அழகான முடி வச்சிருக்கீங்க. ஐயோ நிஜமாவே எப்படி மேம் அதை மெயின்டைன் பண்றீங்க? சில்கியா ஆக்சுவலி இப்போ ஃபுல்லாக கொட்டிடுச்சுங்க. நீங்கள் இருந்துச்சுல முன்னாடியெல்லாம் ஸ்கூல்லலாம் அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? எவ்வளோ லாங்காக இருக்கும் அண்ட் திக்காக இருக்கும். சொல்லுங்க மேம், எங்களுக்காக அதெல்லாம் கொஞ்சம் டிப்ஸ் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அப்பப்போ இந்த ஹேர் ஸ்பா போவேன் அண்ட் ஆயில் மசாஜ் பண்ணிப்பேன். ஆக்சுவலி ஃபுட் இன்டேக் தான் சொல்லுவாங்க, நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மெயினாக. ஆனால் அதெல்லாம் பெருசாக நான் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. ஆக்சுவலி அதான் உண்மை. ஸ்கின் கேர் சரி, இன்டேக் கேர் பண்ணுவேன். ஸ்கின் கேர் அது இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 1 இயராக ஐயோ இல்லை நம்ம பார்த்துக்கணும், வயசாகதில்ல சொல்லி ஸ்கின் தான் கொஞ்சம் அந்த பேசிக் இது தான். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். ஸோ கண்டிப்பாக குளிச்சுட்டு வந்து மாய்ஸ்சரைசர் போடுவேன். சன்ஸ்க்ரீன் கம்பல்சரியாக 2 டைம்ஸ் ஆக்சுவலி பண்ணணும். பட் 2 டைம்ஸ் எனக்கு மறந்துடும். அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆனால் பண்ணணும்னு நினைப்பேன். நைட்டு தூங்கிச்சே கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் போடுவேன். அவ்வளோதான் அதான் என்னோட மேக்ஸிமம் ஸ்கின் கேர். வீட்டிலையே பண்ணுறது, கிச்சனில் இருந்து அதெல்லாம் முன்னாடி பண்ணிகிட்டு இருப்பேன். காலேஜ் டேஸ்லலாம் பப்பாயாவா சாப்பிடுவேன். அப்புறம் முசம்பி ஸ்கின் நல்லா இருக்கணும் அப்படின்னு டெய்லி எழுந்த உடனே வெறும் வயத்தில் முசம்பி ஜூஸ் குடித்தா ரொம்ப, அது ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே தெரியும் நமக்கு. ஒரு 1 மந்த்தில் எனக்கு வேறு டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுது. க்ளோ ஆச்சு. அதெல்லாம் அப்போ பண்ணேன். இப்போ அதெல்லாம் நான் கேட்குறேன், என்னென்ன பண்ணீங்க? இப்போ பப்பாயா போட்டுப்பேன், டொமாட்டோ போட்டுப்பேன், அதெல்லாம் மாதிரிலாம் பண்ணுவேன். நிறையா ஃபேஸ் பேக்ஸ் நிறையா போடுவேன். இதெல்லாம் இப்போ இல்லை, அதை இப்போ பதிவு பண்ணுவேன். இப்போ இல்லை, அப்போ ஒர்க்காச்சு இல்லை, எங்களுக்கு அதுதான் வேணும். ஆமாம். ஸோ அது என்ன மாதிரி ஃபேஸ் பிடிக்கும்? முல்தானி மாட்டி ஆர் சும்மா ஜஸ்ட் ஜென்ரலாக பனானா கர்ட் அண்ட் டர்மரிக் அண்ட் இந்த க்ரீம், மில்கோட க்ரீம், இந்த மாதிரிலாம் எடுத்து ஏதாவது என்ன கிடைக்குதோ கிச்சனில் எது கிடைச்சாலும் போட்டுருவேன். இப்படி தான் இருப்பேன் காலேஜ் டேஸில். அப்புறம் இப்போ அவ்வளோ அதுக்கெல்லாம் நேரம் உண்மை இல்லை அப்படி கிடையாது. ஆக்சுவலி பண்ணணும். இப்போ நீங்கள் அதை ஞாபகப்படுத்தி விட்டீங்களா? மேபி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ ஓகே, அடுத்த இன்டர்வியூவில் என்னென்ன பண்ண ஹேருக்கும் பண்ணுங்க, எங்களுக்காக டிப்ஸ். நான் ஹேருக்கு இந்த ஷிகா அதெல்லாம் ஷாம்பு தான் பெருசாக ஷிகா. ஆனால் அப்புறம் இப்போ யாரும் நேராக ஷிகா போடலாம். ஆயில் மசாஜ் கொஞ்சம் அப்பப்போ இருந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்து எடுத்துகிட்டு. பட் அதுவுமே நம்ம சிங்கிங்க்கு இதுக்கு நல்லது கிடையாது. ரொம்ப நேரம் வச்சு இருக்கக்கூடாது. ஏன்னா சைனஸ், எனக்கு ஐ ஹாவ் சைனஸ். ஸோ இப்போது நீங்கள் பாடின சாங்ஸ்லேயே உங்களுக்கு ஃபேவரெட்டுன்னு கொஞ்சம் சாங்ஸ் இருக்கும் கண்டிப்பாக மேம். பட் நீங்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் அது ஆடியன்ஸ் கிட்ட க்ரியேட் ஆகிற ஒரு இம்பேக்ட் இருக்குல்ல மேம், அது கண்டிப்பாக நீங்கள் விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. எந்த சாங்காக இருக்குல்ல, இப்போ நம்ம வட பை எடுத்தால் அது ஒரு ஜானராக இருக்கும், செங்க சோழக்கார போனால் அது ஒரு இமோஷ்னலாக இருக்கும். இப்போ ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் பார்த்த ஒரு அந்த விட்னஸ் பண்ண ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? புத்தம்புது காலை வந்து நான் என்னோடய வேர்ஷனுக்கு ஒரு பெரிய வரவேற்பு
இருந்தது இருக்குது இன்னும்ங்கிறச்சு எனக்கு அதுவும் வந்த புதுசில் நிறைய பேர் மெசேஜ் போட்டாங்க. அது நான் எப்படி ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்கங்கிறது தான் ஃபஸ்ட்லேருந்து அந்த ஒரு பயம் இருந்தது. ஏன்னா ஜானகி மேம் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னோட இதாக இருந்தது. அந்த சாங் ஒன்று. அண்ட் யுவன் அவங்களோட இசையில் வந்து இடம்பொருள் லேவல் விஜய் சேதுபதி சாரோட படம், அதில் ஐ டிட் ஒன் சாங். அது மெலடி, ஒரு மெலடி ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சாங் அது. அந்த படம் வெளில வரல, ஆக்சுவலி ஆடியோ லான்ச் ஆச்சு. அது அந்த சாங் ரொம்ப நல்லா எல்லா ஃபோன்லேயும் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஈர காற்றே நீ வீசு, ஏறெடுத்து நீ பேசு, கூட்டுக்குள்ள கூத்து, மேகங்கொண்டு வான் சாத்து. இப்போ அழகான சாங் அது. எஸ், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மெலடி வந்தப்போ எப்படி இருந்துச்சு மேம் அது? ஆமா, அதான் சொல்றேன். போர்ச்சே நம்ம ஓகே ஆஸ் யூஷுவல் ஒரு இது இருக்கும். இது வா திருப்பி மெலடியா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப அழகா. அப்புறமா அது ப்ரோக்ராமிங்கும் அவங்களே தான், இவனே தான் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. ஸோ அது ஃபுல் அந்த அவுட்புட் கேட்குறச்சே ஆஃப்டர் த சாங் காட் கம்ப்ளீட்டட். நான் ஃபஸ்ட்டு பாடுறச்சே ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்ருதி ஒரு கிளிக் போட்டு அப்படி தான் பாடினது. டெம்போ அவ்வளோதான் இருந்துச்சு. அது வெளில அப்புறம் அது வெளில வரைச்சே வேற மாதிரி இருந்துச்சு. வா அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். ஓகே, இப்போ யுவன் சார் பற்றி சொல்லுங்க மேம். ஹீஸ் அ வைப்பு, நமக்கு தெரியும். ரெக்கார்டிங்லேயும் அவர் அப்படிதான் இருப்பார், அவர் ஜாலியாக இருப்பாருங்கிற நிறைய சிங்கர்ஸ் நம்ம சொல்லி கேட்டிருக்காரு. வாட்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி ரெக்கார்டிங் ரொம்ப பேசவே ரொம்ப பேச மாட்டார் நான் பார்த்த வரைக்கும். ரொம்ப இதெல்லாம் இல்லை, என்ன அந்த மாதிரி தான் மை ரிலேஷன்ஷிப் ஹஸ் பீன் வித் ஹிம். ஸோ அவரோட பாடியிருக்கேன், ஸ்டேஜில் எல்லாம் பாடியிருக்கேன். அப்புறம் இன்னொரு ஃபோக் ஒன்று பண்ணியிருக்கேன், நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் இன்னொரு ஃபோக் வந்து கடம்பன் படத்தில் யுவன் அவங்களுக்கு பண்ணேன். அது ஒரு ஃபோக் ஜானர். ஸோ இது ஒரு மெலடி, அது மாதிரி ஒரு ஃபோக். அவங்கள்ட்ட டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ், நிறையா எக்ஸ்பீரியன்ஸஸ். ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் ஒர்க் பண்ண முடியலையேன்னு வருத்தம் இருக்கிற மியூசிக் டைரக்டர் யார் மேம்? ரஹ்மான் சாருக்கு சோலோ ஹம்மிங் பண்ணியிருக்கேன், ரீ ரெக்கார்டிங் பிட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய பேக்கிங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். சோலோ அட் சாங் பர்சே பண்ணதில்லை. அது அந்த ஃபோட்டோ தான் எடுத்து வச்சிருக்கேன். கரெக்டாக வேவ்லெக் செட் ஆகுது மேம். எஸ், வை மேம், வை? ஐ டோன்ட் நோ, நானும் பெருசாக ட்ரை பண்ணதில்லை. பண்ணியிருக்கேன். ஐ திங்க் லிங்கா படத்தில் தான் சோலோ பிட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பாடின பாட்டில் விச் இஸ் யோர் ஃபேவரட், பர்சனல் ஃபேவரட் மேம்? நீங்கள் உங்கள் சாங்ஸில் நீங்கள் அண்டர் ரேட்டடாக பார்க்குறதாச்சும் சாங்ஸ் இருக்கா? நான் ஷோக்கு சுந்தர் சொல்லுவேன். அந்த பாட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு சாங். நான் ஃபஸ்ட் டைம் வேறு மாதிரி ஒரு டிம்பர் ட்ரை பண்ண ஒரு சாங். அந்த மியூசிக் சர்க்கிளில் ரொம்ப எனக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு நிறையா. ஏன்னா அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்லிஸ்ட்லாம் ப்ளே பண்ண வருவாங்க இல்லையா, அவங்களாம் இது யார் பாடியிருக்காங்கங்கிற மாதிரி கேட்க வச்ச ஒரு சாங் எனக்கு அந்த பாட்டு. அது ஐ ஃபெல்ட் அது நல்லா வந்திருக்கு. இப்போது மியூசிக் சர்க்கிளில் நிறைய பேர் பேசின ஒரு பாட்டுன்னு சொல்வீங்களா மேம்? ஸோ உங்கள் பாட்டில் ஏதாச்சும் லைக் மேபி சீனியர் சிங்கர்ஸாக இருக்கலாம், மியூசிக் டைரக்டர்ஸாக இருக்கலாம், அவங்க வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ண யாராச்சும் இருக்காங்களா அந்த மாதிரி? சித்ரா மேம்லாமே சொல்லியிருக்காங்க, நான் பண்ணுற ஜான்ரு வேறு மாதிரி கேட்டாக்கா சூப்பராக இருந்தது அனிதா. அதே மாதிரி ஒரு வாட்டி நம் அது ஒரு ஷோவில் பண்ணோம். ஸோ ஸ்டேஜ்லேயே மேம் வந்து என்னை முடிச்சுட்டு சூப்பராக பண்ணேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ரொம்ப ஃபீல் குட் மொமெண்ட்ஸ் டு செரிஷ் ஃபார் லைஃப் டைம் சொல்லுவேன். எஸ்பிபி சார் 3 ஃபோட்டோ இருக்குது, 3 ஸ்டேஜ். எவ்வளோ ஸ்டேஜ் வச்சு பாடியிருக்கீங்க மேம் அவர் கூட? ரொம்ப பிடிக்கும் அவரோட பாட்டெல்லாம். ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல். பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் இஸ் ஸோ ஸ்வீட், இஸ் ஸோ குட். பெரிய ஒரு இழப்பு, பெரிய ஒரு லாஸ். அதாவது அவரை முன்னாடி பாடிட்டு இருந்தார், இப்போ பாடுறதில்ல அப்படின்னா அது வேறு விஷயம். அவர் பாடிட்டே இருந்தார் எல்லாம். இப்போ ரஜினி சாருக்கு எப்போவுமே என்ட்ரி சாங்னா அவர் தான். அந்த ஒரு பர்சனுக்கு இந்த கோவிடே அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப, நான் அதை எடுத்துக்கவே முடியல. எனக்கு அந்த நியூஸ் வச்சு நிஜமாவே வரணுமா, நான் வீட்டில் உட்காந்து ஓரத்தில் அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு அந்த டிவி பார்க்க பிடிக்கல, எனக்கு நேரில் போகவும் எனக்கு அந்த தைரியம் இல்லை போய் அதை கோத்ரூ பண்ணுறதுக்கு. ஸோ அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு
எல்லாருக்குமே ஒரு இண்டஸ்ட்ரிக்கே அது ஒரு பெரிய இழப்பு. கண்டிப்பாக எஸ்பிபி சார் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சார். ஸ்டேஜில் ஏறிட்டா அந்த பாட்டை வேறு மாதிரி அவர் கொண்டு போயிடுவார், வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவார் இல்லையா. அங்கேயே இம்ப்ரவைசேஷன் பண்ணி நம்ம சித்ராமால ஒரு நிமிஷம் இப்படியே பார்க்குறது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அது மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா ஸ்டேஜ்லேயே? இருந்திருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு வாட்டி ஒரு தெலுங்கு சாங் அப்போது நான் அப்போ டிக்ஷன் ஏதோ ஒன்று தப்பாக இருந்தோம். அப்புறமா எனக்கு காதில் வந்து சொன்னார், ஸ்டேஜ் போயிட்டுருக்கு, இது அப்படிங்கிறது இதை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. ஓகே 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 அது மாதிரி. பியூட்டிஃபுல் மேம். கழுத்தை பிடிச்சி மனோ சாரோட சார் இஸ் ஸோ ஸ்வீட். மனோ சார் ஒரு வாட்டியெல்லாம் லஞ்சுக்கு அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அவங்களோட ஒய்ஃபும் ரொம்ப ஸ்வீட். அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியை வீட்டுக்கு வந்தால் அந்த உபசரிப்பு அதெல்லாம் ரொம்ப அண்ட் ரொம்ப வெரி டவுன் டு அர்த் பர்சன். எவ்வளோ சாங்ஸ் பாடியிருக்காரு, எவ்வளோ ஷோஸ் பண்ணியிருக்காரு. அவர் எந்த ஒரு இதில் இருந்தாலும் வெரி டவுன் டு அர்த் பர்சன். எப்பவுமே அவர் இருக்கிற இடத்துல இப்போது எல்லாரும் சுற்றி சிரிச்சுட்டு தான் இருப்போம். ஏதாவது ஒரு இதுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுவார், ஐயோ முடியவே முடியாது. அது பார்க்குறதே எனக்கே டக்குன்னு அந்த ஞாபகம். மனோ சார் இஸ் ஸோ ஸ்வீட். எஸ் தோப்போ வடிவேல் சார் கூட ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். இந்த ஃபோட்டோ தான். அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டுன்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலி இன்னைக்கு எவ்வளோ சூப்பராக பாடுறாரு தெரியுமா. என்ன ஒரு ரஸ்டிக் டோன் அப்படின்ற வாய்ஸ்ல. ஆக்சுவலி ஜிப்ரான் அவங்களுக்கு நான் ஒரு டியூட் பண்ணேன், அது வெளில வரல. சார் கூட ஆமாம், சாரோட ஒரு சாங் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் அப்புறம் அந்த படமே வெளில வரல. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். போயிட்டு சொன்னீங்களா மேம், நான் தான் அந்த டுவெட் ஞாபகம் இருக்கா சார், நான் தான் பாடினேன் கூட. சொல்லலையா? சொல்லலைவா? ஐயோ. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அப்போ என்ன மேம் பேசிக்கிட்டீங்க? எடுத்துகிட்டு வேறு ஏதோ சாங் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அன்றைக்கி என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறோங்கிறதுக்கான அது ஒரு டயலாக் போர்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணலாம் எப்படி இப்படிங்கிறது தான் பேசியிருந்தோம். ஸோ அதனால் எனக்கு அதில் தான் கான்சன்ட்ரேஷன் இருந்தது. அந்த பாட்டை பற்றி நாங்கள் ரெக்கார்ட் பண்ண சாங் பற்றி நெக்ஸ்ட் வாட்டி கண்டிப்பாக உங்களுக்காக. ஓகே. சொல்லுங்க மேம். ஆஷாஜி எனக்கு ரொம்ப பிடிச்ச மை மோஸ்ட் ஃபேவரட் சிங்கர் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அப்படி தான் எல்லா ஜான்ரும் பாடுவாங்க. அவங்களோட மெலடி ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அவங்களோட வேறு ஜான்ரு எடுத்திங்கன்னா அதெல்லாம் வேறு அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர். இது வந்து சூப்பர் சிங்கர் செட்டில் வாட்டி ஆஷாஜி வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஹிந்தி சாங்லாம் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. பிக்சர் எடுத்துட்டோம், பேசுவோம். மை மோஸ்ட் ஃபேவரட் மேம். அவ்வளோதான், சிம்பிள், போதுமே. அண்ட் இந்த ஏஜ்லேயுமே அவங்க எப்படி அந்த ஒரு பாட்டுக்கான ஒரு மியூசிக்குங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு டெடிக்கேஷன் இவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். நிறையா பண்ணணும்னு கண்டிப்பாக. எஸ். ஸோ இப்போ உங்களை இந்த 20 years ஜேர்னின்னு இருக்குல்ல மேம், நிறைய ஜானர்ஸ் பாடியாச்சு, நிறைய லாங்குவேஜஸில் பாடியாச்சு. இப்போது நீங்கள் உங்களை எங்கே பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு ஒரு மீடியா பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. யாரும் என்னோடய அப்பா நல்லா பாடுவார், என்னோட ப்ரொஃபஷ்னல் சிங்கர், அம்மாவும் பாடுவாங்க. பட் யாருமே இதை ஒரு மீடியாவை ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக எடுத்து எங்களோட நான் ஃப்ரம் வெரி கன்சர்வேட்டிவ் ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது எல்லாருக்குமே ஒரு புதுசான ஒரு விஷயம். ஸோ இதில் என்னால் ஏதோ ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சதுங்கிறதே ஸோ பிளெஸ்ட் அண்ட் ஹாப்பி. எனக்குன்னு சாங்ஸ் அண்ட் இன்னொன்று இப்போ வர சிங்கர்ஸ்க்கெல்லாம் இப்போ இன்னுமே முன்னாடி சிங்கர்ஸே ரொம்ப கம்மி. ஸோ நிறைய சாங்ஸ்க்கான விஷயம்லாம் இருந்தது இல்லையா. இப்போது நான் பண்ணுறச்சு அட்லீஸ்ட் நான் இப்போ இவ்வளோ 500 சாங்ஸ் பாடிருக்கேன்ற மாதிரி இப்போ வரைச்சே எல்லாமே இப்போது எவ்வளோ கவுண்ட் அப்படிங்கிற எத்தனை கவுண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சாங்ஸ் பண்ணி இப்போ மோர் ஆஃப் ஸ்டேஜ் ஷோஸ் அப்படிதான். சாங்ஸே இப்போ படத்துலேயே இப்போ சாங்ஸ்லாம் கம்மியாகிடுச்சுல. ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ எனக்கு இதுவே ஐ மீன் நம்ம இன்னும் பண்ணணுங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட் பிகாஸ் நம்ம ஒரு மீடியா பேக்ரவுண்டே இல்லாமல் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு தான் பண்ணுற ஒரு விஷயம். இது இப்படின்னா இப்படி தான், இப்படி தான் அப்ரோச் பண்ணுமா இது அப்படின்ற விஷயம் இவ்வளோ வருஷம் ஒன்று ஒரு லேர்னிங்
எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லேர்னிங் கர்வ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ வேறு வேறு லாங்குவேஜஸ் நம்ம சொன்னோம் இல்லையா மேம். இப்போ தெலுங்குல எடுத்தால் மோஸ்ட்லி நீங்கள் பாடியிருக்கிறது டிஎஸ்பி சாருக்கு தான். ஸோ அதுவும் வேறு லாங்குவேஜில் இருக்குல்ல மேம். ஹவுஸ் டிஎஸ்பி சார் எப்படி இருப்பார்? எவ்வளோ சாங்ஸ் பாடியிருக்கீங்க? அவரோட ஸ்டூடியோவே ஒரு வைபாக தான் இருக்கும். அண்ட் அவரும் ரொம்ப ஜாலியாக இருப்பார். பட் சாங்குன்னு வரைச்சே அதுக்கான என்ன வேணுமோ அது. தேவி அண்ணாக்கு நான் தமிழ்லேயும் நிறையா பாடியிருக்கேன், தெலுங்குலேயும் பாடியிருக்கேன். தமிழில் அலெக்ஸ் பாண்டியன் அப்புறம் கார்த்தி அவங்களோட மூவி எஸ் 4 பக்கம் காடு இருக்கு எங்கனே போகிற, அது தேவி அண்ணாவோட தான் டியூட் அது. அண்ட் அப்புறமா விஜய் சாரோட படம் புலியில் வந்து ஆண்மையுள்ள ராணி இவள் ஆள வந்த ஞானி இவள் ஆண்களோடு போட்டியிட்டு தோற்றதில்லை, வானளவும் வெண்ணிலவும் தேய்வதுண்டு சாய்வதுண்டு நான் அணிந்த கிரீடமின்று சாய்வதில்லை, அது தேவி அண்ணாக்கு. ஸ்ரீதேவி நமக்கு நான் பாடி அவருக்கு நான் பாடினதுல ரொம்ப சூப்பர் டூப்பர். எனக்கு ஆக்சுவலி தெரியாது அது அவ்வளோ ஹிட்டுன்னு. அப்புறம் எல்லாரும் வந்து சொல்றதுதான் உன் பாட்டு எவ்வளோ ஹிட்டு தெரியுமா அங்கே தெலுங்குல அப்படின்னு. ஸோ பிரபாஸ் அவங்களோட மூவி. ஸோ அதில் வந்துட்டு మిర్చింగిర పడం నీ మతి పోగొడుతుంటే నాకెంతో సరదాగుంది, ఆశలు రేపడుతుంటే నాకెంతో సరదాగుంది, నిన్నిలా అల్లాడిస్తే నాకెంతో సరదాగుంది, అందంగా నోరూరిస్తే నాకెంతో సరదాగుంది, నీ కష్టం చూస్తూ అందం అయ్యయ్యో అనుకుంటూనే ఇలాగే ఇంకాసేపు అంటుంది, ఇదేదో బాగుందే చలి ఇదే ప్రేమ అనుకుంటే మరి. இது விஜய் பிரகாஷ் சாரோட பண்ண பாட்டு, ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் அங்கே. அதே மாதிரி இன்னொன்று அல்லு அர்ஜுன் சாருக்கு ஐ டிட் ஒன் சாங், வயலன் சாங், இது ரமாயில்தோன்னு சொல்லி, அதுக்கு தான் எனக்கு சைமா அவார்ட் கிடச்சிது தேவிஸ்ரீ பிரசாத் அவங்களோட மியூசிக்கில். ஸோ தட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் சாங் இன் மை கரியர். ஏன்னா நான் எதிர்பார்க்கல சைமா அவார்ட்லாம் வரும். அப்போ அவங்க சொன்னாங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி யூ ஹவ் ஒன் தி அவார்டுன்னு. ஸோ தட்ஸ் வெரி ஃபீல் குட் மூமெண்ட். அண்ட் இன்னொன்று அந்த வயலன் சாங் எப்படின்னா ஆக்சுவலி ஆடியோ லான்ச்சுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போயிருந்தோம். ஆடியோ லான்ச் அப்போ சாங்கே ரிலீஸ் ஆகலை. பட் அதுக்கு முன்னாடி வர அந்த வயலன் பிட், அந்த ஓப்பனிங்கே ஒரு வயலன் பிட் தான் வரும். அந்த வயலன் பிட் டீசர் வழியாக அந்த பிட் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ ஆடியோ லான்ச்லேயே the crowd started roaring when the violin bit was played. So அவ்வளோ அளவு அது ஹிட். இந்த ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்தது ஏதாச்சும் இருக்கா? எனக்கு சமயபுரம் கோவில் தெரியும் இல்லையா? ஸோ நான் அங்கே வந்து ஒரு 8 to 10 years கண்டினியூஸாக எவ்ரி இயர் கெஸ்ட்டாக போய் பாடியிருக்கேன். அது அங்கே சமயபுரமில் பூச்சோரியல் விட நான் சொல்கிறது கொஞ்சம் முன்னாடி எவ்ரி இயர் பண்ணிச்சு. இன்னொரு கெஸ்ட்டு மாறுவாங்க, ஆனால் நான் மட்டும் அங்கே ஃபேன்ஸ் கிளப்பெல்லாம் வச்சாங்க, அது மாதிரிலாம் வேணாம். ஸோ அங்கே வந்து ஒருத்தங்க வந்து ப்ரீவியஸ் இயர் ஒரு நம்மளோட ரூபாவில் வந்து என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிட்டு அதே நோட்டை வந்து அதுக்கு அடுத்த வருஷம் திருப்பி எடுத்துகிட்டு வந்து நான் இதில் திருப்பி சைன் பண்ணுங்க. ஐ வாஸ் லைக் ஓ மை காட், என்ன இப்படிலாம் இருக்காங்களேன்னு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஜப்பான் பெர்ஃபார்ம் பண்ண போயிருந்தேன்னா, ஜப்பான் போச்சு. அங்கே ஜாப்பனீஸ் வந்து என்னோட சாங், நான் பாடின சாங் செங்க சுலக்காராவோட சிடி, அப்புறமா இந்த மிர்ச்சி, இது ஏதோ அது ரெண்டும் வச்சுட்டு எனக்கு சைன் கேட்டாங்க. அவங்க ஜாப்பனீஸ்க்கு கேட்டு இதை எடுத்துட்டு வந்து நீங்க சைன் போடுங்கன்னா லைக் அதெல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி யாரோ ஒரு விஷயம் புரியுதில்ல எனக்கு, இதெல்லாம் புதுசா எனக்கு என்ன இது நீங்க என்ன we know your song அப்படின்றாங்க ஜாப்பனீஸ். ஸோ அது ரொம்ப மறக்க முடியாது. இது ரெண்டும் சொல்லுவேன். நைஸ் நைஸ். இன்னொரு ஃபோட்டோ எஸ் அஜித் சார் ஃபேனா மேம்? ஆமாம், பயங்கர ஃபேனா. ஓகே, தீவிர ரசிகை. ஸோ சின்ன வயசுலலாம் நான் ஸ்கூல்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சண்டை போடுவேன் பாரு அப்படின்னு. அந்த அளவு அவங்க வேற சொல்லுவாங்க, நான் எப்பவுமே அஜித் சார் சொல்லுவேன். இது வந்து ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட். இது ஒருத்தங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு சார் வந்திருந்தார். ஸோ அவர் வர்றாருன்னு எனக்கு தெரியாது. வந்து வா பிச்சை குத்த அண்ட்
அவருமே வந்து உடனே இப்போ நம்ம நின்னோம் இன்னும் கூட நிறைய பேர் பிக்சர் எடுக்கிறதுனா லேடிஸ் ஃபஸ்ட் எடுத்துடலாம் இவங்கள அப்படின்ட்டு வாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நீ ஸோ இட்ஸ் a வெரி நைஸ் பர்சன். அதுக்கப்புறம் மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம். ஒரு பாட்டு அவர் எங்க வெளியே வருது இல்ல பாதினா உங்களுக்கு எந்த இன்டர்வியூஸ் எங்க ஷோஸ் எதுக்குமே வருது இல்லையா அப்புறம் ரொம்ப கஷ்டம். பட் அவரோட படம் தான் நான் போய் பார்த்துருவேன் அவ்வளோதான் அந்த மாதிரி. ஆனா இப்ப ஒரு பாதை மாத்தி போயிட்டாரே, ஹவு டஸ் தட் ஃபீல்? அது பரவாயில்ல, அது அவங்களோட பேஷன், அது வேற. இருந்தாலும் அந்த கிரஷ் போகாது. ஓகே மேம். அடுத்த போட்டோ மை ஹார்ட் த்ரோப் ரஜினி சார். ஐயோ வெறித்தனமான ரசிகர் தான் எனக்கு. அவர்னா ரொம்ப இஷ்டம். ஸோ இது ஒரு ரெக்கார்டிங்கில் தான் உடனே எனக்கு பிக்சர் எடுக்கணுங்கிறதா ஓடி போய் பிக்சர் எடுத்தேன். வாங்க அப்படின்னு கை போட்டு பிக்சர் எடுத்தாரு. ஏதாச்சும் கான்வர்சேஷன் பேசிக்கிட்டீங்களா? ஏதோ பெருசாக பேசுவோம். ஏன்னா அவர் அப்போது ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்காக வந்திருந்தாரு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் ஹிம். ஐ ஜஸ்ட் வாண்டட் அ பிக்சர். ஆனால் ரொம்ப மெமரி செரிஷ் ஃபாரெவர். எப்போவுமே எனக்கு என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு ஷாம் பெஞ்சமின்னு சொல்லி. அவரும் ஒரு கீபோர்ட் ஹீஸ் அ பியானிஸ்ட் அண்ட் நிறைய ஷோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் கேட்பார் எப்போ இந்த இந்த ஃபோட்டோவை வச்சு வெறுப்பேற்றுறீங்கன்னு. ஏன்னா அவர் ஒரு தீவிர ரசிகர். இவ்வளோ நம்ம பேசிட்டோம். ஆனால் இப்போ நம்ம தவறாமல் கேட்கணுன்னு இருக்கிறது ரோபோசங்கர் சார் பற்றி தான். நம்ம நேற்று தான் நியூஸ் கேள்விப்பட்டோம். நீங்கள் ஃபோட்டோ பார்த்த யூ ஹவ் ட்ராவல் வித் ஹிம் இல்லையா? மீட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஐ நோ ஹி வாஸ் அன்வெல் நடுவில். பட் அதுக்கப்புறம் ஹி ரெக்கவர்ட் வெரி வெல். அண்ட் நான் இன்ஃபேக்ட் ஒரு 4 நாள் முன்னாடி தான் ஒரு ஷோவில் பார்த்தேன். அவர் கீழே உட்காந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். அதில் ஒரு நாள் நான் வேலை வேறு இது பண்ணேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக ஆகிடுச்சு நேற்றுக்கு நியூஸ் வரைச்சே. என்னடா இது அப்படின்ற மாதிரி. எனக்கு அது அங்கே போய் பார்த்து இது பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் அது சம்டைம்ஸ் அது எனக்கு அதை எடுத்துக்க முடியாது. அதனாலேயே நான் கொஞ்சம் தள்ளி இருப்பேன். ஷோஸில் நிறையா நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம், ட்ராவல் டுகெதர். அவர் அஃப்கோர்ஸ் அவர் நிறைய அந்த ஸ்டாண்டப் காமெடிலாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். அண்ட் சாங்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் எனக்கு வெரி டேலண்டட் பர்சன். அவர் ஸ்டேஜில் இருந்து தான் ஆக்சுவலி வந்தவர். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டேஜில் நிறையா ஜேர்னி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மூவிஸில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பிரேக் கிடச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவர் இந்த ஒரு தருணம். திஸ் இஸ் டெஃபினெட்லி a huge loss to the industry. ஆமாம், இந்திரஜா அவங்க டாட்டர் தெரியும். அவங்களுக்கு கூட மெசேஜ் போட்டேன். ஐ நோ இட் இஸ் வெரி ஹார்ட். ஸோ I'm only praying that God should give strength to their family to overcome this loss. It's not easy. Yeah. So, எனக்கு தான் அது டக்குன்னு எடுத்துக்க முடியல. இவ்வளோ இது எப்படி நல்லதானே இருந்தார், 3 நாள் முன்னாடி பார்த்தோமே, என்ன இது எப்படி அப்படின்ற மாதிரி. ஹியூஜ் லாஸ் மேம். டெஃபினெட்லி. இன்னொரு பர்சன் பவதாரிணி மேம் பற்றி கேட்கணும். யூ ஹவ் ஹேட் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் ஹர், ரைட் மேம்? எப்போ எங்கேருந்து ஆரம்பிச்சு? ரொம்ப வருஷமாக எனக்கு பவதா ஆக்சுவலி பழக்கம். அவங்களோட ரெக்கார்டிங்ஸே நிறையா நான் பண்ணியிருக்கேன். எனக்கு பர்சனலாக கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணி இது இருக்காங்களா, நீங்கள் அவைலபிளாக, அதெல்லாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கு உடம்பு முடியலங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட டிமைஸ் இட் ஹிட் மீ ஹார்ட். ரொம்ப நல்ல பர்சன் ஆக்சுவலி. உங்களுக்கு எதுவும் பெருசாக அதெல்லாம் இல்லை. ரொம்ப வெரி ரொம்ப சகஜமாக பழகுவாங்க. அதனால் அது எடுத்துக்க ரொம்ப கஷ்டமாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு அதுலேருந்து வெளில வரத்துக்கு. இப்போது நீங்கள் சொல்ல என்னவோ எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அந்தளவு டக்குன்னு எனக்கு கண்ணில் தாண்டி வந்துடும். அவங்கள பற்றி யோசிச்சு அவங்க பாட்டு கேட்டு சும்மா காரில் போயிட்டுருக்கு, டக்குன்னு அவங்க பாட்டு ப்ளே ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அவங்களோட ட்ராவல் பண்ண ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன இது கடவுளையும் இப்படி பண்ணார் இப்படிலாம் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ தட்ஸ் அதுதான் லைஃபு. பட் ஸ்டில் நமக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ரொம்ப பிடிச்சவங்க போச்சு. அது ஒரு மாதிரி. எப்போ லாஸ்ட்டாக மீட் பண்ணியிருந்தீங்க? அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சா நீங்கள் மீட் பண்ணும்போது? நான் மீட் பண்ணிச்சு இருந்திருக்கு, ஆனால் எனக்கு அது தெரியாது. அப்புறமா தான் எனக்கு அது தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் அவங்க இறந்து போச்சு. நாங்கள் ஸ்ரீலங்காவில் தான் இருந்தோம். அப்போ தான் அவங்களும் அங்கே, அப்போ தான் இந்த நியூஸ் வந்துச்சு.
ஸோ உடனே போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப பார்க்கணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் இன்னும் உங்கள் ஃபேமிலிக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இன்னுமே. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. பட் எனி பியூட்டிஃபுல் மெமரி தட் யூல் செரிஷ் வித் ஹர்? அவங்களோட ஒரு ரிஹர்சலில் வந்து ஐ டிட் ஒரு கிளி உருகுது சாங். இட்ஸ் அ ஃபீமேல் டியூவெட் இல்லையா, ரிஹர்சலில் தான் பண்ணோம். ஃபீமேல் டியூவெட்னால ஸோ அவங்க ஒரு சிங்கர், அவங்க ஒரு போர்ஷன், நான் ஒரு போர்ஷன் பண்ணேன். தட் இஸ் வெரி அண்ட் அவங்களோட சாங் அது ஒரு ப்ரைவேட் சாங். ஸோ அது வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறச்சு ஷி வாண்டட் த சிங்கர்ஸ் டு கம் பெர்ஃபார்ம் ஃபார் தட் ஈவெண்ட். ஸோ அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். அந்த மாதிரி விஷயங்கள், தோஸ் மொமெண்ட்ஸ் ஐ வில் டெஃபினெட்லி செரிஷ் தோஸ் மொமெண்ட்ஸ். கண்டிப்பாக மேம். இப்போது நீங்கள் பேசும்போது எனக்கு இப்போ தான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஞாபகம் வந்துச்சு. இப்போ நிறைய ஸ்டேஜ் ஷோஸ், நிறைய ப்ளேபேக்ஸ் பாடியிருக்கீங்க இல்லையா மேம்? நீங்கள் எங்கே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க? நீங்களாக இருக்கிற ஒரு மொமெண்ட் இருக்குது இல்லையா மேம் ஒரு பிளேஸில்? ஸ்டேஜ் ஷோவா இல்லை ப்ளேபேக்கா? ரெண்டுமே தான். அப்படியா? ரெண்டுமே ஹேண்டில் ஐ மீன் எனக்கு இது அதுன்னு. பட் ஸ்டேஜ் ஷோவில் கொஞ்சம் கூட நம்ம இது சாங் பாடிட்டு அதுக்கு நம்ம வெளில வந்துடுவோம் ப்ளேபேக்கு. அதுக்கப்புறம் அதோட ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறது அப்புறமா தான் நமக்கு தெரியும். வேறு ஸ்டேஜில் வந்து டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிடும். ஜாலியாக கொஞ்சம் சில வைப் சாங்ஸ் எல்லாம் நம்மளும் சேர்ந்து பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஐ லைக் போத். மேபி ஸ்டேஜ் ஒரு கொஞ்சம் மேலே. ஓகே, பியூட்டிஃபுல் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஜேர்னி ஷேர் பண்ணதுக்கு வெரி ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் என்னோட எல்லாத்தையும் நான் வந்து திருப்பி என்னோட மியூசிக்கல் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நிறையா மெமரிஸ் டு ஷெரிஷ். இது மூலயமா நான் நிறைய விஷயங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்கான ஒரு தருணமாக இது இருந்துச்சு. தேங்க்யூ, ஸோ ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச்.